நான் கடவுள் பத்தி பேசுனீங்க. முதல்ல அஜித் நடிக்கிறதா இருந்தது. ம். அவர்கிட்ட நீங்க ஏதோ ஒண்ணு பார்த்திருக்கீங்க. ம். தட் இஸ் இந்த ரோலுக்கு, இந்த ருத்ரன் ரோலுக்கு, இந்த அகோரி வேஷத்துக்கு அவர் ஏதோ ஒரு பொருத்தம் நீங்க பார்த்திருக்கீங்க. மத்தவங்க அது மட்டும் பார்க்கல. பிகாஸ் அவர் அது மட்டும் நடிச்சிட்டு இருந்த ரோல்லாம் ஒரு மாதிரியான ரோல். இத கொஞ்சம் ஆக்ஷன், ரொமான்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க அவர போய் இந்த மாதிரி ஒரு ரோல்ல பார்க்குறீங்க. வாட் டிட் யூ சீ அஜித் கிட்ட இவர்கிட்ட நீ இந்த ரோலுக்கு ரொம்ப பொருந்துவாருன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பொருந்துவாருங்கிறது ஒரு பொருந்த வைக்கிறது என்னோட வேலை. ஆமா. 2 பேருக்குமே பரஸ்பரம் ஒரு படம் சேர்ந்து பண்ணிடணும் அப்படின்ற ஆசை இருந்தது. அது நிறைவேறாம போயிடுச்சு. அப்படின்னா யார் வேணா எந்த ரோல்ல வேணா டைரக்டர் கான்ஃபிடன்ஸ் இருந்தா யார் வேணா எந்த ரோல்ல வேணா பண்ணலாம். அது உங்களுக்கு இருக்கு. நான் கடவுள் பத்தி பேசுனீங்க. முதல்ல அஜித் நடிக்கிறதா இருந்தது. அவர்கிட்ட நீங்க ஏதோ ஒண்ணு பார்த்திருக்கீங்க. தட் இஸ் இந்த ரோலுக்கு, இந்த ருத்ரன் ரோலுக்கு, இந்த அகோரி வேஷத்துக்கு அவர் ஏதோ ஒரு பொருத்தம் நீங்க பார்த்திருக்கீங்க. மத்தவங்க அது மட்டும் பார்க்கல. பிகாஸ் அவர் அது மட்டும் நடிச்சிட்டு இருந்த ரோல்லாம் ஒரு மாதிரியான ரோல். இத கொஞ்சம் ஆக்ஷன், ரொமான்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க அவர போய் இந்த மாதிரி ஒரு ரோல்ல பார்க்குறீங்க. வாட் டிட் யூ சீ அஜித் கிட்ட இவர்கிட்ட நீ இந்த ரோலுக்கு ரொம்ப பொருந்துவாருன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பொருந்துவாருங்கிறது ஒரு பொருந்த வைக்கிறது என்னோட வேலை. ஆமா. 2 பேருக்குமே பரஸ்பரம் ஒரு படம் சேர்ந்து பண்ணிடணும் அப்படின்ற ஆசை இருந்தது. அது நிறைவேறாம போயிடுச்சு. அப்படின்னா யார் வேணா எந்த ரோல்ல வேணா டைரக்டர் கான்ஃபிடன்ஸ் இருந்தா யார் வேணா எந்த ரோல்ல வேணா பண்ணலாம். பண்ணலாம். அது உங்களுக்கு இருக்கு.